ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் ரொம்பவே சுலபமான ஒரு குடமிளகாய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். அதோட நிலக்கடலை பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூட நான் பொடிசாக கட் பண்ண 5-6 பூண்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். அதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே இதில் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு குடமிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் அது வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இது கூட கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதோட சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு கிரேவியை எடுத்து வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். அதுக்காக இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான, அதே நேரத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் குடமிளகாயில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்